கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? சண்டை போடுறது. சண்டை போடுறதுனால நமக்கு தான் நஷ்டம் ஏற்படும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். நீதிமொழிகள் 17:14. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். அதனால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? தண்ணியை திறந்து விடுற மாதிரி வாக்குவாதம் ஆரம்பிச்சு சண்டையா முடியுமா? சண்டை எப்பயுமே ஒரு நஷ்டத்துல தான் முடியும். ஒரு முறை ஒரு ராஜாவுடைய பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தது. என்ன பிரச்சனைனா, அவர் வயிற்றுக்குள்ள ஒரு பாம்பு இருந்தது. அதனால அவருக்கு எந்த வைத்தியம் கொடுத்தாலும் உடம்பு சரியாகவே இல்லை. அதிக மன உளைச்சலால அவன் அந்த அரண்மனையை விட்டு வேற இடத்துல போய் ஒரு கோயில்ல தங்கியிருந்தான். அந்த ஊர்ல இருந்த ராஜாவுக்கு 2 மகள்கள் இருந்தாங்க. அதுல மூத்தவ ராஜாவை நல்லபடியா பேசி ஏமாத்திக்கிட்டு இருந்தா. இளையவ உண்மையை நேர்லயே பேசிடுவா. அதனால அவருக்கு 2வது மகளை பிடிக்கல. அவளை யாராவது ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு அரண்மனையை விட்டு துரத்தி விட்டுட்டாரு. பல மக்களை தேடி கடைசியில கோயில்ல இருந்த இந்த இளவரசனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. 2 பேரும் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் நடந்துக்கிட்டே போகும்போது இந்த இளவரசன் சோர்வுற்று ஒரு இடத்துல படுத்துட்டான். இந்த அம்மா தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாங்க. அப்போ அந்த இளவரசருடைய வாயிலிருந்து பாம்பு வெளியே வர்றதை பார்த்தாங்க. பக்கத்துல ஒரு புத்துல இருந்து ஒரு பாம்பு வர்றதையும் பார்த்தாங்க. அப்ப 2 பாம்பும் பேசிக்கிச்சு. அந்த புத்துல இருந்து வந்த பாம்பு சொல்லுச்சு, நீ ஏன் அந்த இளவரசர் வயிற்றுக்குள்ள இருக்கிற? அவர் என்னைக்காவது ஜீரகமும் கடுகும் சூப்பை வச்சு சாப்பிட போறாரு, அன்னைக்கு நீ சாவ போற அப்படின்னு. இந்த பாம்பு சொல்லுச்சு, நீ மட்டும் ஏன் புத்துக்குள்ள நிறைய தங்கத்தை பாதுகாத்துட்டு இருக்க? ஒரு நாள் யாராவது சுடு தண்ணியில்னா சூடா எண்ணெயை ஊற்றி உன்னை கொல்ல போறாங்க அப்படின்னு. 2 பேசி முடிச்சுட்டு அதோடைய இடத்துக்கு போயிடுச்சு. இந்த பெண்மணி இதையெல்லாம் கேட்டுட்டு உண்மை தெரிஞ்ச உடனே வந்து தன்னுடைய கணவனுக்கு ஜீரகமும் கடுகும் போட்டு சூப்பு செஞ்சு கொடுத்தாங்க. அந்த பாம்பு செத்து போச்சு. அதுக்கப்புறம் நல்ல சுடு தண்ணி வச்சு அந்த பாம்பு புத்துக்குள்ள ஊத்துனாங்க. உள்ள இருந்த பாம்பும் செத்து போச்சு. அதை உள்ள இருந்த தங்கத்தையும் வைரத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்க இந்த பாம்பு 2 சண்டை போட்டதுனால அவங்க வசதியா வாழ்ந்த இடத்துல இருந்து அவங்க சாக வேண்டியது ஆயிடுச்சு. அதனால சண்டை போடாம இருக்கிறது நல்லது. அடுத்த கதையில் சந்திப்போம்.